ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவியப்ரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாலட் செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ப்ரொக்கோலி தான். மார்க்கெட்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா கிடச்சிது. அதை வச்சு தான் இப்போ நம்ம சாலட் செய்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சத்தானதும் கூட. காலிஃப்ளவர் மாதிரி தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரொக்கோலியை. இப்போ அதை வேக வைக்கணும். பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் வேக வச்சா போதும். கொதிக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. வேக வச்சுருந்தா அந்த தண்ணியுமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிளகுத்தூளும் கொஞ்சம் உப்புமே போட்டு குடிக்கலாம். லைட்டாக கசக்குதுற மாதிரி இருக்கும். இப்போ கடலை இங்கிட்டு ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதுதான் நறுக்கி வச்சுருக்கேன். வேக வச்சது ப்ரொக்கோலியும் கடலையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் அதில் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வேக வச்ச ப்ரொக்கோலியுமே அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச கடலையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் டேஸ்ட்டில் தான் கொஞ்சம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சத்துமே கூட. ரேட்டுமே ரொம்ப கூட இருக்கும். நீங்கள் கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். மச்சான் சாப்பிட்டுட்ருக்காங்க. நானுமே சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.